to my channel Learn with Vyas. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7ல நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். So find the square root of the following by factorization method பார்த்துருக்கோம். square root by factorization method நம்ம பண்ணணும். ஓகேங்களா? So இது ஒரு quadratic equation இருக்கு, நம்ம factorize பண்ணணும். இங்க ஏதாவது காமனா இருக்கா? எதுவுமே காமனா இல்ல, 4 காமனா எடுக்க முடியாது. So டைரக்டா நம்ம factorize பண்ணிடலாம். So factorize பண்ணா இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி சொல்லிருக்காங்க. So 25 into 4 வந்து உங்களுக்கு 100 இல்லையா? 100 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும். இங்க 20 வந்து உங்களுக்கு சம் வரணும். சோ என்ன ஃபேக்டர் கரெக்ட்டா வரும்? 10 into 10 plus 10 plus 10 10 plus 10 உங்களுக்கு 20 10 into 10 100 வந்துரும். சோ இங்க நான் ஃபேக்டரைஸ் பண்றேன் இந்த ஈக்குவேஷனை. ஸ்கொயர் ரூட் 4x square plus 10x plus 10x plus 25 னு இருக்கு. சோ மறுபடியும் ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க என்ன காமனா எடுக்கலாம்? இங்க 2x காமனா எடுக்கலாமா? 2x காமனா எடுத்தா 2x வரும் plus 5 into 5 plus 5 வரும். 2x into 2x 4x square வந்துரும். 2x into 5 வந்து உங்களுக்கு 10x கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்க என்ன காமன் எடுக்கலாம்? இங்க 5x காமன் எடுக்கலாம். 5x காமன் எடுத்தா உங்களுக்கு 5 காமன் எடுக்கலாம். 2x plus 5 வரும். இங்க 5 காமன் எடுத்தா ஓகேங்களா? சோ 5x இல்ல 5 மட்டும் காமன் எடுக்கிறோம். ஏன்னா x ரெண்டுத்துலயும் காமன் இல்ல. சோ 5 2s are 10 10x plus 5 5s are 25 வருது. சோ இப்போ ஃபேக்டர்ஸ் உள்ள பிராக்கெட் குள்ளேயும் பிராக்கெட்டுக்கு வெளியேயும் ஃபேக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு பிராக்கெட்ல ஈக்குவலா இருக்கு. சோ 2x plus 5 into 2x plus 5. சோ இது எப்படி எழுதலாம்? 2x plus 5 the whole square. So whole square square root உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2x plus 5. So நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறதுனால நம்ம மாடுலஸ் போட்டுக்கிறோம். மாடுலஸ் போட்டா இதோட அப்சல்யூட் வேல்யூ மட்டும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறதா தான் அர்த்தம். ஓகேங்களா? So second subdivision பார்க்கலாம். square root of 9x square minus 25 of 4xy plus 30xz minus 40yz plus 25x square plus 16y square கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு a plus b plus c the whole square formula ஃபார்மட்ல இருக்கு. சோ a plus b plus c the formula என்ன? a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இதுதான் உங்க ஃபார்முலா. சோ இதே ஃபார்மட்ல தான் இதுவும் இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண பாப்போம். சோ 9x square எப்படி எழுதலாம்? 3x the whole square எழுதலாமா? 3x the whole square. so 3 square வந்து 9 ஆயிரும். x square வந்து x square ஆயிரும். மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். பிளஸ் y square 4y the whole square எழுதலாமா? 4 4s are 16 y square வந்து உங்களுக்கு y square வந்துரும். அதே மாதிரி 25 னா 5 square தான் 25. so 5z the whole square. so இப்போ என்ன வந்துருச்சு? உங்களுக்கு a square plus b square plus c square வந்துருச்சு. இனி 2ab 2bc plus 2ca பண்ணனும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஃபார்மட் வருதான்னு பாருங்க. ஆனா இங்க என்ன வருது? xy அதாவது y க்கு முன்னாடி உங்களுக்கு xy க்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி yz க்கு முன்னாடியும் மைனஸ் சிம்பிள் இருக்கு. சோ y டேர்ம் வந்து நமக்கு இங்க நெகட்டிவா இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இத எழுதிடலாம். மைனஸ் 24 இது எப்படி எழுதலாம்? xy x and y சேர்த்து எழுதலாம். சோ 2 into 3x 2 into a into b 3x into 4y. ஓகேங்களா? சோ 2 3s are 6 6 4s are 24xy வந்துருச்சு. நம்ம மைனஸும் இங்க போட்டுறோம் அதே மாதிரி. இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு y and z மல்டிப்ளை பண்ணோம். சோ y and z உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு. சோ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 40 எப்படி 40yz எப்படி பிரிச்சு எழுதுறோம்னா 2 into 4y into 5z அப்படி பிரிச்சு எழுதுறோம். 40 அதாவது 2 into b into c அதாவது b into c. ஓகேங்களா? சோ 2 4s are 8 8 5s are 40 வந்துருது. y into z yz னு வந்துருது. மைனஸ் அப்படியே போட்டுக்கறோம். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் நம்ம எழுதியாச்சு. மிச்சம் இருக்குது xz மட்டும் தான். சோ அது பிளஸ் சிம்பிள் இருக்கறனால பிளஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கலாம். பிளஸ் சிம்பிள் எடுத்துட்டு x உம் z உம் மல்டிப்ளை பண்ணனும். அதாவது a உம் c உம் மல்டிப்ளை பண்ணனும் இந்த ஃபார்முலால. சோ 2 into 3x into 5z. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் கடியில வருது. சோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா a square plus b square plus c square இங்க minus 2ab minus 2bc plus 2ac வருது. சோ அப்போ வந்து b க்கு முன்னாடி மைனஸ் இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா வரும் இல்லையா? a minus b the whole a minus b plus c the whole square போட்டீங்கன்னா உங்களுக்கு a square plus b square plus c square இங்க minus b இருந்தாலும் இங்க ஸ்கொயர் பண்றதுனால பிளஸ் ஆயிடும். அதனால தான் இங்க பிளஸ் போடுறேன். plus 2 into ac மட்டும் தான் பாசிட்டிவ் சிம்பிள் வரும். மைனஸ் 2 into ab ஏன்னா b க்கு முன்னாடி இருக்க மைனஸ் இங்க வந்துரும். அதே மாதிரி 2 into bc
ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே ஏபிசி தெரியும், இங்கேயும் ஏபி பிசி அண்ட் சிஏ எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா என்ன வரும்? 3x மைனஸ் 4y பிளஸ் 5z தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. a minus b plus c the whole square ஓட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. ஸோ இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகும். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3x minus 4y plus 5z. மாடலஸ் போட்டுக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூக்காக. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டினாமினேட்டர்ல என்ன உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கும்? காமனாக இருக்கிறது எக்ஸ், எக்ஸ்ல ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் பவர் 6. ஸோ எக்ஸ் பவர் 6 காமனாக எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இங்கே டிவிஷன்ல எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் பவர் 6 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் 1 பிளஸ் இங்கே எக்ஸ் கியூப் ஆல்ரெடி டிவிஷன்ல இருக்கு. ஸோ இது கூட நம்ம இன்னொரு எக்ஸ் கியூபை மல்டிப்ளை பண்ணணும். 2 கூட இன்னொரு எக்ஸ் கியூப் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அதுவும் எக்ஸ் பவர் 6 ஆயிடும். ஸோ கேன்சல் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் போன சம் மாதிரியே. இங்க எக்ஸ் கியூப் தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா, எக்ஸ் கியூப் ஸ்கொயர் எழுதலாமா, எக்ஸ் பவர் 6 வந்து எக்ஸ் கியூப் டு தி பவர் ஸ்கொயர் எழுதலாமா, பிளஸ் 2x கியூப் பிளஸ் 1 இப்படி 1 ஸ்கொயர் 1 வந்து 1 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட்ல நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 2 into a into b. b வந்து நமக்கு 1 plus b square. So a square plus 2ab plus b square என்ன ஃபார்முலா? a plus b the whole square ஃபார்முலா. So இது நம்ம a plus b whole square ஃபார்முலா எழுதுமா? இங்க நமக்கு a வந்து x power 3 a plus b வந்து நமக்கு 1 a plus b the whole square divided by x power 6. ஓகேங்களா? So இங்க மேல ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு. So ஸ்கொயர் ரூட்ல இருந்து நம்ம இது வெளிய எடுத்துடலாம். x power 3 plus 1 இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். சோ கீழ x power 6 இருக்கு. 6 டிவைட் பை பவர் வந்து நமக்கு half ஆகும் இல்லையா, ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய வரணும்னா. சோ x power 3 ஆ மாறிடும். சோ இதுக்கு நீங்க மாடலஸ் போட்டா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த டினாமினேட்டர் வந்து பிரிச்சுக்கலாம். x cube plus by divided by x cube divided by 1 by x cube. நீங்க டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் பிரிச்சீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி 1 வரும். சோ ஃபைனலா உங்களுக்கு 1 plus 1 by x cube. சோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ மூணு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே மூணுத்தையும் நம்ம தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஓகேங்களா? சோ ஒவ்வொண்ணா தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் மொத்தமா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x² - 9x + 2 னு கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 4 2s 4 * 2 8 வரணும், +8 வரணும். ஆனா சம் வந்து -9 வரணும். சோ என்ன ஃபேக்டர்ஸ் வொர்க் அவுட் ஆகும் பாத்தீங்கன்னா -8 - 1 -8 + 8 1s 8 வந்துரும். -8 - 1 வந்து உங்களுக்கு -9 வந்துரும். சோ 4x² - 8x - x + 2 இருக்கு. சோ இங்க நம்ம 4x காமனா எடுத்தா இங்க உங்களுக்கு x - 2 வரும். அதே மாதிரி இங்க -1 காமனா எடுத்தா இங்கேயும் x - 2 வரும். சோ உங்களோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட் குள்ள ஈக்குவலா இருக்கு. சோ x - 2 * 4x - 1 தான் உங்களோட ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் எடுக்கலாம். 7x² - 13x - 2 இருக்கு. சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரணும்? -14 வரணும். 7 2s 14, சம் வந்து -13 வரணும். சோ உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் எடுத்தா உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா 14 and 1 எடுத்துக்கலாம். சோ 14 -14 + 1 வச்சிட்டீங்கன்னா - into plus -14 1s 14 வந்தது. -14 + 1 வந்து உங்களுக்கு -13 வந்துரும். சோ ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். 7x² - 14x + x - 2 னு இருக்கு. சோ இங்க என்ன காமன் எடுக்கலாம்? இங்க 7x காமன் எடுக்கலாம். 7x காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க x - 2 வரும். அதே மாதிரி இங்க -1 காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு +1 காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிராக்கெட் குள்ள x - 2 உங்களுக்கு வந்துரும். +1 இங்க காமன் எடுத்தீங்கன்னா x - 2 வந்துரும். சோ பிராக்கெட் குள்ள உங்களுக்கு காமனா இருக்கு. சோ 7x + 1 into x - 2. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். வெளியில இருக்கிற ஃபேக்டரும் உள்ள இருக்கிற ஃபேக்டரும் நான் எழுதி இருக்கேன். சோ அடுத்து 28x² - 3x - 1 னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க ப்ராடக்ட் வந்து நமக்கு -28 வரணும், சம் வந்து -3 வரணும். சோ என்ன ஃபேக்டர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 7 and 4 வரும். சோ -7 + 4. சோ minus into plus -7 4 is 28. -7 + 4 பண்ணீங்கன்னா -3 வந்துரும். சோ 28x² - 7x + 4x - 1 இருக்கு.
ஸோ இங்கே வந்து 7x காமனாக எடுக்கலாம். 7x காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும் உங்களுக்கு 4x வரும். 4x மைனஸ் 1 வரும். ஓகேங்களா? இங்கே என்ன காமனாக எடுக்கலாம் ப்ளஸ் 1 காமனாக எடுத்தால் உங்களுக்கு 4x மைனஸ் 1. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே 4x மைனஸ் 1 4x மைனஸ் இருக்குது. 4x மைனஸ் 1 ப்ராக்கெட்டுக்கு வெளியே 7x ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ 7x ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மூணுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே எழுதிக்கலாம் ரூட் ஆஃப், ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். x மைனஸ் 2 இன்டூ 4x மைனஸ் 1 இருக்கு. அதுக்கப்புறம் 7x இதோட செகண்ட் ஒன்னோட ஃபேக்டர்ஸ் 7x பிளஸ் 1 இன்டூ x மைனஸ் 2 இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம் 4x மைனஸ் 1 இன்டூ 7x பிளஸ் 1 7x பிளஸ் 1. ஓகேங்களா? இப்போ ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காமனாலிட்டி கிடைக்கும். பாத்தீங்கன்னா x minus 2 இருக்கு, x minus 2 இருக்கு, 7x plus 1 7x plus 1 இருக்கு, 4x minus 1 4x minus 1 இருக்கு. சோ அது எப்படி எழுதலாம்? x minus 2 the whole square எழுதலாமா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4x minus 1 the whole square, அதுக்கப்புறம் 7x plus 1 the whole square. இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர்ல வரும். சோ மாடுலஸ் பாசிட்டிவ் வேல்யூக்காக மாடுலஸ் போடுறோம் 4x minus 1 into 7x plus 1. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபிஃப்த் சம் டிவிஷன் பார்க்கலாம். இதே மாதிரி மூணு பாலினாமியல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மூணுலயும் உங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்லாம் கொடுத்திருக்காங்க, ரேஷனல் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இது மூணுத்தையும் நம்ம தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் எழுதிடலாம். 17/6x plus 1 ன்னு இருக்கு. சோ எல்சிஎம் என்ன நமக்கு 6 தான் எல்சிஎம். சோ இங்க 6 எல்சிஎம் கீழ எதுமே இல்ல. சோ 6 ஆல மல்டிப்ளை பண்றோம். 6 2s are 12x square plus 17x plus 6 1 6 are 6 வந்துரும். ஏன்னா டினாமினேட்டர் 1 இருக்கறனால. ஓகேங்களா? சோ இப்போ இங்க மேல இருக்கிற ஃபேக்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ 12 ப்ராடக்ட் என்ன வரும்? 6 into 12 6 into 12 வந்து நமக்கு 72. சோ plus 72 உங்களுக்கு சம் வந்து உங்களுக்கு 17 வரணும். சம் வந்து உங்களுக்கு 17 வரணும். சோ 72 சம் 17 வரணும்னா எந்த ஃபேக்டர்ஸ் வொர்க் அவுட் ஆகும்? 8 and 9 plus 8 plus 9 போடிங்கனா 8 9s are 72, 8 plus 9 உங்களுக்கு 17 வந்துரும். சோ அந்த ஃபேக்டர்ஸ் இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். 12x square plus 8x plus 9x plus 6 divided by 6. so that's equal to என்ன காமனா எடுக்கலாம்? இங்க வந்து உங்களுக்கு 4 காமனா இருக்கு. 4x காமனா எடுத்தா உங்களுக்கு 4 3s are 12 into x plus 4x into 2 வந்து உங்களுக்கு 8x வந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க என்ன காமனா எடுக்கலாம்? இங்க 3 காமனா எடுக்கலாம். 3 காமனா எடுத்தீங்கன்னா 3 into 3x வந்து உங்களுக்கு 9 வந்துரும் plus 3 2s are 6. சோ பிராக்கெட் குள்ள உங்களுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. சோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 4x plus 3 அதாவது வெளிய இருக்கிற நம்பர்ஸ் into the bracket குள்ள இருக்கிற நம்பர் டிவைட் பை 6 மறந்துட கூடாது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஃபேக்டரைசேஷன். இதே மாதிரி செகண்ட் இத ஃபேக்டரைஸ் பண்றோம். x square plus 4x plus 2. so இங்க 2 தான் உங்களுக்கு LCM. so 2 ஆல LCM எடுக்கறேன். 3x square ஆல்ரெடி 2 டிவிஷன்ல இருக்கு. அதனால 2 ஆல மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. இங்க 4x square க்கு 2 க்கு 1 தான் இருக்கு. so ரெண்டுத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 4x into 2 வந்து உங்களுக்கு 8x கிடைக்கும். 2 into 2 உங்களுக்கு 4 கிடைக்கும். so இங்க உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? 3 4s are 12 12 வந்து உங்களுக்கு plus 12 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும். சம் வந்து உங்களுக்கு 8 வரணும். சோ என்ன ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும் பாத்தீங்கன்னா 6 and 2 6 2s are 12 6 plus 2 8. சோ எல்லாமே பாசிட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி 3x square plus 6x plus 2x plus 4 divided by 2 வருது. சோ இங்க என்ன காமனா இருக்கு? 3x காமனா எடுக்கலாம். 3x காமனா எடுத்தா உங்களுக்கு x plus 2 வரும். அதே மாதிரி இங்க 2 காமனா எடுத்தா இங்கேயும் உங்களுக்கு x plus 2 வரும். 2 காமனா எடுத்தா 2 into x 2x plus 2 into 2 உங்களுக்கு 4 வந்துரும். ஓகேங்களா? that is equal to இப்போ பிராக்கெட் குள்ள ஈக்குவலா இருக்கு. சோ பிராக்கெட் வெளிய இருக்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வெளிய எடுத்துடலாம். 3x plus 2 into x plus 2 divided by 2. இதுதான் செகண்ட் இதுக்கான ஃபேக்டர்ஸ். இப்போ தேர்ட் இது அதே மாதிரி 4/3x square plus 11/3x plus 2 இருக்கு. சோ இங்க LCM என்ன உங்களுக்கு 3 காமனா இருக்கு இந்த ரெண்டுத்துலயும். சோ 3 தான் LCM. சோ இது மேல இருக்குது அப்படியே எழுதிடலாம் இல்லையா? இங்கேயும் டிவிஷன் 3 இருக்கு. 4x square இங்கேயும் டிவிஷன் 3 இருக்கு. சோ 11x plus இது மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணனும். சோ 2 3s are 6 வந்துரும். சோ இங்க உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரணும்? 4 into 6 வந்து உங்களுக்கு 24 ப்ராடக்ட். சம் வந்து 11 வரணும். சோ உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் ரெண்டு வொர்க் அவுட் ஆகும் பாத்தீங்கன்னா சம் 8 and 3 8 3s are
24 8 plus 3 11 வந்துரும் ஓகேங்களா ரெண்டுமே பிளஸ் தான் plus 8 plus 3 சோ இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 4x square plus 8x plus 3x plus 6 divided by 3 so that is equal to இங்க என்ன காமனா எடுக்கலாம் 4x காமனா எடுக்கலாம் 4x காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க x இருக்கும் x plus 2 வரும் 4x into 2 8x வந்துரும் ஓகேங்களா அதே மாதிரி இங்க 3 காமனா எடுத்தீங்கன்னா x plus 2 வந்துரும் 3 into x 3x 3 into 2 6 வந்துரும் ஓகேங்களா சோ இப்போ பிராக்கெட் குள்ள x plus 2 x plus 2 இருக்கு சோ பிராக்கெட்க்கு வெளிய இருக்குது என்னது 4x plus 3 into x plus 2 divided by 3 வருது ஓகேங்களா சோ எல்லாத்துக்கும் தனித்தனியா நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு சோ நீங்க இங்க அழிச்சிட்டு இங்க இருந்து கண்டினியூ பண்றவங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த எட்ஜ்ல இருக்கு சோ உங்களுக்கு என்ன பண்ணனும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடலாம் இப்போ 4x plus 3 into 3x plus 2 divided by 6 into இங்க 3x plus 2 into x plus 2 divided by 2 into இங்க வந்து என்ன இருக்கு உங்களுக்கு 4x plus 3 இருக்கு into x plus 2 divided by 3 இருக்கு ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட் ஆகுது 4x plus 3 4x plus 3 இருக்கு 3x plus 2 3x plus 2 இருக்கு x plus 2 x plus 2 இருக்கு சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 4x plus 3 the whole square ரெண்டு இருக்கறதால 3x plus 2 the whole square into x plus 2 the whole square divided by 6 into 2 into 3 6 2s ஆ உங்களுக்கு 12 வரும் 12 into 3 வந்து உங்களுக்கு 36 வரும் ஓகேங்களா divide by 36 so that is equal to இப்போ இதோட ரூட்ஸ் எல்லாம் என்ன ஸ்கொயர் டேர்ம்க்கு நம்ம ரூட் பண்ணா அந்த டேர்ம் தான் கிடைக்கும் so 36 க்கு ரூட் என்ன 6 6 ஆ 36 so 36 1 by 6 நான் வெளிய எடுத்துறேன் into bracket குள்ள மாடுலஸ் போட்டு மாடுலஸ் பாசிட்டிவ் வேல்யூ வேணும்னா மாடுலஸ் போடுறோம் 4x plus 3 3x plus 2 x plus 2 ஆஃப் மாடுலஸ் இதுதான் உங்களுக்கான ஆன்சர் ஸ்கொயர் ரூட் பண்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் சோ ஃபேக்டரைஸ் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா சோ இந்த வீடியோல இருக்க சம்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you